வணக்கம் மக்களே, இன்னைக்குள்ள போட்காஸ்ட் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு போட்காஸ்ட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறது இந்தியாவிலேயே உலகத்திலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஆர்எஃப் டுடே ஈவினிங் நம்ம போட்காஸ்ட்டில் ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ இன்னைக்கு சாயங்காலம் நடக்கிற இந்த போட்காஸ்ட்டை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. Hi sir, it's pleasure to have you here today. அடுத்ததாக நம்முடைய காலேஜிற்கு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் இந்தியாவோட ப்ரைட் அண்ட் நம்ம தமிழ்நாட்டிற்கே பெருமை தந்தவங்க தான் இப்போ நம்ம முன்னாடி வரப்போகிறாங்க. லெட்ஸ் வெல்கம் அவர் இந்தியன் விமென்ஸ் கிரிக்கெட்டர் அண்ட் வேர்ல்ட் கப் வின்னர் இந்துஜா ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். இன்னைக்கு நமக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மை பார்க்க வந்திருக்கும் கலெக்டர் மேடம் லிதியா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசும்படியாக உங்கள் முன் அழைக்கிறோம். டாக்டர், உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கொஸ்டின் ஒண்ணுதான். எத்தனையோ பேருக்கு அவங்க லைஃபை நீங்க கிஃப்டா கொடுத்துருக்கீங்க. உங்க லைஃப்ல உங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்னா அது என்ன சொல்லுவீங்க? மேம், இந்தியாவுக்கு வேர்ல்ட் கப் வின் பண்ணி எங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் தட் மேம். நீங்கள் உங்கள் லைஃப்பில் வாங்கின பெரிய கிஃப்ட் என்ன நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எல்லாருக்காகவும் நீங்கள் ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க. எதுக்காக மேம்? உங்களுக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி எதுவும் கிஃப்ட் கிடைச்சிருக்கா மேம்? உண்மையிலே நல்ல கொஷின் தான். லைஃப்ல ஆஃப் கோர்ஸ் எல்லாருக்கும் என்னைக்காவது ஏதாவது கிஃப்ட் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த லைஃபே எனக்கு ஒரு கிஃப்ட் தான். சாரி சார், உங்கள் பொண்ணு பிரைன் டெட் ஆகிட்டாங்க. நாங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்களால் அவங்கள காப்பாற்ற முடியல. ஆனால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். உங்கள் குழந்தையோட ஆர்கனை நீங்கள் டொனேட் பண்ணிங்கன்னா அது மூலமாக மற்ற குழந்தைங்க உயிர் வாழ்வாங்க சார். என் குழந்தை மூலமாக மற்ற குழந்தைங்க உயிர் வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் டாக்டர். எங்கே சைன் போடணும் டாக்டர்? கொண்டு வரேன், 1 minute. சார், நர்ஸ் சீக்கிரம் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. இன்னைக்கு இந்த சின்ன பொண்ணு செய்ய போற இந்த பெரிய விஷயம் இனி வரப்போற காலத்துல எத்தனையோ பேரை உருவாக்க போகுது. இன்னைக்கு அவங்களோட ஹார்ட்னால தான், இன்னைக்கு அவங்க கொடுத்த கண்ணால தான், அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணு கொடுத்த கிட்னினால தான் நான் இன்னைக்கு உங்கள் முன்னாடி உயிரோடு நின்றுக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா நம்மளுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுக்கணும்னா காசு கொடுத்து தான் வாங்கி தருவாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒரு ஏஞ்சல் தான் என் லைஃபே எனக்கு கிஃப்டா கொடுத்தது. இந்த உலகத்துல சாக்ரிஃபைஸ்னு வாயால சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனால் தன்னோட லைஃபே மற்றவங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ் தான் என் லைஃப்லயே எனக்கு கிடைச்ச பெஸ்ட் கிஃப்ட்.